ஹாய் விவர்ஸ், டேஸ்டான மினி அப்பம் கோதுமை மாவு வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 1/4 கப் ரவை, 1/4 கப் துருவின தேங்காய், 1/2 கப் வெல்லம், 1/4 கப் மில்க், ஏலக்காய் பொடி, இதெல்லாம் வச்சு நம்ம மினி அப்பத்துக்கான பேட்டர் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வாழைப்பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அது இந்த அப்பத்துக்கு ரொம்பவே ஒரு டேஸ்ட்டையும் வாசனையும் கொடுக்கும். ½ டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் இந்த பேட்டருக்கு தேவைப்படும். ரவையில் பாலை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கட் பண்ண வாழைப்பழம், கோதுமை மாவு, பாலில் ஊற வச்ச ரவை, வெல்லம், துருவின தேங்காய், 1 பிஞ்ச் சால்ட், இதுக்கு 3/4 கப் வாட்டர் தேவைப்படும். இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு 3/4 கப் வாட்டர் தேவைப்படும் இந்த பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு. பேட்டர் ரொம்ப திக்காகவும் இருக்க வேணாம், ரொம்ப டைல்யூட்டாகவும் இருந்துட வேண்டாம், மீடியமாக வச்சுக்கோங்க. ஏலக்காய் பொடி, பேக்கிங் சோடா போட்டு நல்லா பேட்டரை கலந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒன் டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. அந்த நெய் அப்பத்துக்கு நல்ல வாசனையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். இந்த மினி அப்பம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும் நமக்கு. ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப டைல்யூட்டாகவும் இல்லை. பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஸ்பூனில் மாவு எடுத்து இது போல் குட்டி குட்டி அப்பங்களாக ஊற்றுங்க. இந்த அப்பம் ஏலக்காய் வாழைப்பழ வாசனையோட ரொம்பவே சாப்பிட்றதுக்கு டேஸ்டாக இருக்கும். ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை திருப்பி விட வேண்டாம். இது போல் திருப்பி விடுங்க. இப்போ அந்த சைடு நல்லா செவந்திருக்கு, அதே போல் ஆப்போசிட் சைடும் செவக்கிறதுக்கு அடுத்த 3 நிமிஷம் விட்டுடுங்க. அடுத்த 3 நிமிஷத்தில் இதே போலவே செவந்துக்கும். லேசாக ஒரு பெரட்டி விட்டு அப்பத்தை எடுத்துக்கோங்க. ஸோ வாசனையான கலர்ஃபுல்லான டேஸ்டான நம்ம மினி அப்பம் ரெடி. குழந்தைங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது போல் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
இந்த அளவுக்கு செவந்ததும் எடுத்துக்கோங்க. ஸோ டேஸ்டான நம்ம மினி அப்பம் இது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. அதுதான் இந்த அப்பத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். வாழைப்பழம் நல்லா பழுக்கலைன்னா லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால் நல்லா பழுத்த வாழைப்பழமாக இருக்கட்டும். பாருங்கள், நம்ம டேஸ்டான நம்ம அப்பம் ரெடி ஆகிடுச்சு. உள்ளே இது போல் சாஃப்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.